ஐயா அவர்கள் புத பகவானின் பற்றிய கருத்துரைகளை கூறுமாறு சொல்லியிருந்தார்கள். அதற்காக என்னுடைய சிறு பதிவு. புத பகவானின் பற்றிய என்னுடைய சிறு பதிவு. புதன் பகவான் சந்திர பகவானுக்கும் குருவாகிய பிரகஸ்பதியின் மனைவி தாரைக்கும் பிறந்தவர் என்று ஒரு புராண வரலாறு உண்டு. வான மண்டலத்தில் சூரியனை மையமாக வைத்து 9 கோள்களும் வலம் வருகின்றன. புதன் பகவானும் அவ்வாறே வலம் வருகின்றார். சூரியனுக்கு மிக அருகில், அதாவது 3.06 கோடி மைல் தூரத்தில் வலம் வருகின்றார். இவரின் குறுக்களவு 3500 மைல்களாகும். புதன் பகவான் சூரியனை 88 நாட்களில் ஒரு தடவை சுற்றி வருகிறார். இவர் சூரியனை சுற்றும் பாதையின் நீளம் 22.62 கோடி மைல்களாகும். இவரின் வேகம் ஒரு மணிக்கு 1,07,144 மைல்களாகும். புதன் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் உள்ளார். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களையும் முக்கூட்டு கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஒருவரின் ஜாதக அமைப்பில் இந்த 3 கிரகங்களுமே ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் வலம் வருகின்றன. அதனால் இதனை முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கின்றனர். ஜோதிட சாஸ்திரத்தில் புதனின் பங்கு மிக அதிமுக்கியமானது. ஏனெனில் ஒருவர் படித்து பட்டம் பெற்று அறிஞராகி உயர்வடைவதற்கும், படிப்பறியாத எவ்வளவு கற்றாலும் மூளைக்கு ஏறாதபடி தாழ்ந்து விடுவதற்கும் புதன் பகவான் தான் காரணமாகின்றார். ஒருவன் படித்து பட்டம் பெறுவதற்கும், அறிவியல் ஆராய்ச்சி செய்வதற்கும், ஜோதிடத்தில் ஞானம் பெறுவதற்கும் எல்லாவற்றிற்குமே புத பகவான் தான் முழு காரணமாக இருக்கின்றார். புத பகவானின் ஆளுமைக்கு உட்பட்ட மாதங்கள் ஆனி மாதம், புரட்டாசி மாதத்தை சொல்லலாம். இவர் 27 நட்சத்திரங்களில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவரின் ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரங்களாகும். இவர் ராசி இல்லங்கள் 12இல் மிதுனம், கன்னி ஆகிய 2இலும் ஆட்சி பெறுகின்றார். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு புதன் பகவானுக்கு உண்டு. என்னவென்றால், இவர் தனது கன்னி ராசியையே மூலத்திரிகோண வீடாகவும், உச்ச வீடாகவும், ஆட்சி வீடாகவும் பெறுகின்றார். இது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பாகும். மீன ராசியில் இவர் நீச்சம் பெறுகின்றார். கன்னி ராசியில் 15 பாகையில் உச்சமடைகின்றார். மீன ராசியில் 15 பாகையில் நீச்சமடைகின்றார். புதன் பகவானுக்கு ரிஷபம், சிம்மம், துலாம் ஆகிய 3 ராசிகளும் நட்பு ராசிகளாகின்றன. கடகத்தில் கடக ராசியை பகை ராசியாக கொண்டுள்ளார். மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் சமத்துவ நிலையை அடைகின்றார். இவருக்கு திதி சூன்ய தோஷமும் உண்டு. அதாவது 3 திதியில் திதி சூன்ய தோஷம் அடைகின்றார். பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்ததிசி இந்த திதிகளில் இவருடைய ராசியான மிதுனம், கன்னி ஆகிய ராசிகளில் திதி சூன்யம் அடைகின்றன. இவர் ஒரு அலிகிரகம் ஆவார். இவரது கோத்திரம் ஆத்ரேயர் கோத்திரம். இவரது உருவம் அம்பு உருவம். இவர் கிழக்கு திக்கு நோக்கி இருப்பவர். நவகிரக மண்டலத்தில் கிழக்கு திக்கு நோக்கி இருப்பவர். பச்சை நிறத்தை ஆழ்மையாக கொண்டவர். நவ தானியங்களில் பச்சை பயிரையும், சமித்தில் நாயுருவியும், மலர்களில் வெண்காந்தல் மலரையும், நவமணிகளில் மரகத பச்சையையும், குதிரை வாகனத்தையும், இவரது இனம் வைசியர் இனத்தையும் சேர்ந்தவர். இவரது தேவி ஞான தேவி ஆவார். இவர் நெடிய உருவத்தை கொண்டவர். இவரது மொழிகளில் தமிழ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவரது குணம் சௌமிய குணம். இவர் புத பகவான் வாத நோய்களை காட்டுபவர். சுவையில் உவர்ப்பு சுவையையும், உலோகத்தில் பித்தளையையும், வஸ்திரத்தில் பட்டையும் பெற்றுள்ளவர். எண் கணிதத்தில் இவருக்குரிய எண் 5 என்ற எண்ணை உடையவர். இவருக்குரிய ஆங்கில பெயர் மெர்குரி ஆகும். இவருக்கு வேறு சில பெயர்களும் உண்டு. அதாவது சௌமியன், புந்தி, புதன் பகவான், மாலவன், மால் என்றும் குறிப்பிடுகின்றனர். இவரது கிழமை புதன் கிழமை. இந்த கிழமை 2 கண்ணுள்ள கிழமையாக கருதப்படுகின்றது. ஆதலால் இந்த கிழமையில் செய்யும் காரியங்கள் சுபமாகவே நடக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை உள்ளது. புத பகவான் ஒரு ராசி இல்லத்தில் பிரவேசமானதும் 7வது நாள் முதல் நல்ல பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆகின்றார்.
பஞ்சபூத அமைப்பில் வாயு எனப்படும் காற்றுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்றார். புதன் பகவான் சூரியனுடன் கூடியுள்ள ஜாதகம் பெற்றவர்களுக்கு அனுபவ கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் வல்லமையை தருகின்றார். குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களுமே சுபர்கள். ஆனால் இதில் குரு முழு சுபராகிறார், சுக்கிரன் முக்கால் சுபராகிறார், புதன் அரை சுபர் ஆகிறார். மேலும் ஜாதகத்தில் சுபர்களோடு சேர்ந்தால் சுபர்களாகவும், பாவிகளோடு சேர்ந்தால் தனித்து இருந்தால் சுபராகவும், பாவிகளோடு சேர்ந்தால் எந்த சுபத்தன்மையும் கொடுக்க முடியாதவராகவும் புத பகவான் இருக்கின்றார். சில சமயம் புத பகவான் சூரியனுக்கு முன்னும், சில சமயம் சூரியனுக்கு பின்னும், சில சமயம் சூரியனுடன் சேர்ந்து இவர் சஞ்சரிக்கும் நிலை ஏற்படுகின்றது. புதனின் காரகம் பெற்றவை ஞானம், வித்தை, கல்வி, கேள்வி, சாஸ்திரம், மாதுளர், உபாசனை, யுக்தி, மதியூகம், சத்திய வசனம், வியாபாரம் ஆகியவற்கெல்லாம் புத பகவான் காரகம் வைக்கின்றார். புதன் ஓரையாகிய புதனுடைய ஓரையில் செய்யப்படும் காரியங்கள் அனைத்துமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கும். புதன் ஓரையில் செய்ய வேண்டிய செயல்கள்: கடித தொடர்பு கொள்ளலாம், பொருள்களை வாங்குவதற்கு விலை பேசலாம், கணக்குகளை ஆரம்பிக்கலாம், தேர்வுகளை எழுதலாம், போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளலாம், தரகு வேலைகளை செய்யலாம், வேலைக்கு மனு போடலாம், நீதிமன்றங்களில் வழக்கு தொடரலாம், புராண இதிகாச சோதிட ஆராய்ச்சிகள் செய்யலாம். இவையெல்லாம் புதன் ஓரையில் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல வெற்றியை தரும். முதல் ராசியான மேஜ ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம் புதன் பகவானின் ஆட்சி இல்லங்களாக அமைந்திருக்கின்றது. அஸ்தங்க நிலை: புத பகவான் சூரியனுக்கு முன்னோ பின்னோ 11 பாகைக்குள் இடம்பெறும்போது அவருக்கு அஸ்தங்கம் ஏற்படுகிறது. இந்த அஸ்தங்கம் சுமார் 22 நாட்கள் வரை நீடிக்கும். சூரியனும் புதனும் பெரும்பாலும் இணைந்தே சஞ்சரிப்பதால் சூரியன் தர வேண்டிய சுப பலன்களோடு அஸ்தங்கப்பட்ட புத பகவான் சுப பலன்களை சேர்த்து சூரியனுக்கு அதிகாரம் வரும்போது தருவதாக சாஸ்திர விதிப்படி பலாபலன்கள் இருக்கின்றன. பாசகர், போதகர், காரகர் என்ற அமைப்பில் புத பகவான் எந்த ஒரு ஸ்தான பலன்களும் புத பகவானால் ஏற்படுவதில்லை. வேதகர் என்ற அமைப்பு மட்டும் புத பகவானுக்கு உண்டாகிறது. அதாவது செவ்வாய் பகவான் என்ற ஸ்தானத்திற்கு 12இல் புதன் பகவான் இருந்தால் அனைத்து சக்திகளையும் நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வேதகர் என்ற அமைப்பை மட்டும் புதன் பகவான் பெறுகின்றார். இது மட்டுமில்லாமல் கேந்திர தோஷம்: மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 ராசிகளில் எந்த ராசியை லக்னமாக கொண்டு ஒரு ஜாதகர் பிறந்தாலும் அவருக்கு புதன் பகவானால் ஓரளவு கேந்திர தோஷம் அனுபவிக்கக்கூடிய சிரமம் ஏற்படுகின்றது. அது எப்படி எனில், மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் 4ஆம் இல்லத்திற்குரிய கேந்திர தோஷம் தருகின்றார். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் 10ஆம் இல்லத்திற்குரிய கேந்திர தோஷம் தருகின்றார். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் 7, 10ஆம் இல்லங்களுக்குரிய கேந்திர தோஷம் தருகின்றார். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் 7ஆம் இல்லத்திற்குரிய கேந்திர தோஷம் தருகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட 4 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் புத பகவான் சூரியனுடன் கூடியிருந்தால் கூடிய மட்டும் புதனுக்குரிய கேந்திர தோஷம் வெகுவாக குறைந்து போய் விடுகின்றது. புதனால் பலமான கேந்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் சூரியனுடன் கூடாமல் தனித்து இருந்தாலோ அல்லது குரு, சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்களுடன் கூடியிருந்தாலோ கேந்திர தோஷத்திற்கு விதிவிலக்கு பெற புதனுடைய அதிதேவதையான மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். அத்துடன் கருட தரிசனமும் ஆஞ்சநேயர் உபாசனையும் செய்யலாம். துளசி தீர்த்தம் பருகுதல் மிகவும் நல்லது. பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வாரின் மீதுள்ள மகாவிஷ்ணுவின் படத்தை வைத்து இல்லத்தில் உபாசனை செய்து வருதலும் சிறப்பாகும். இவற்றில் ஏதாவது ஒன்றினை கிரமப்படி அனுசரித்து வந்தால் புத பகவானுடைய கேந்திர தோஷம் குறையும். புத பகவான் தரும் மாரக, கேந்திர, பாதகாதிபத்திய தோஷங்கள்: தனுசு, மீன லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் பலமான கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுத்துகின்றார். தனுசுக்கு 7, 10ஆம் இல்ல தோஷம், மீனத்திற்கு 4, 7ஆம் இல்ல தோஷம். அந்த 2 லக்னங்களுக்கும் உபய லக்னங்கள் என்ற முறையில் 7ஆம் இல்லமான மாரகாதிபத்திய தோஷத்தையும் பாதகாதிபத்திய தோஷத்தையும் அவசியம் தரக்கூடியவராகிறார் புத பகவான். ஆகவேதான் இவர்களுக்கு புதன் திசையும் புதன் புத்தியும் நோய் நொடிகள், நஷ்டங்கள், காரியங்களில் விக்னங்கள் தருவதாக விளங்குகின்றன. புத பகவானின் வேகம்: புத பகவான்
ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்க 3 நாள் 40 நாளிகை எடுத்துக்கொள்கின்றார். வக்ரகதி. புத பகவான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வக்ரகதியில் வீழ்கிறார். அந்த வக்ரகதி 21 நாட்கள் வரை நீடிக்கும். புத பகவான் திசையின் கால அளவு 17 ஆண்டுகள் ஆகும். ஒரு ஜாதகத்தில் புத பகவானின் தசா அளவு 17 ஆண்டுகள் ஆகும். எண் கணிதத்தில் புத பகவான். எண் கணித சாஸ்திரத்தில் புதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் எண் 5 ஆகும். இந்த எண் மிக்க சக்தி வாய்ந்ததும் விசேஷ ராஜயோக பலன்களை தரக்கூடியதும் ஆகும். 1 முதல் 9 வரையில் உள்ள 9 எண்களில் 5 என்ற எண் நடுநிலைமையை வைக்கக்கூடிய ஒரு எண்ணாக அமைந்திருக்கிறது. 7 கிழமைகளிலும் புதனுக்குரிய புதன்கிழமையும் நடுநிலை வைக்கின்றது. ஆகவே எல்லா எண்களுடன் இசைந்து போகின்ற தன்மை இந்த 5ஆம் எண்ணுக்கு ஏற்படுகின்றது. கைரேக கலையில் புதன் பகவான். கைரேக கலையில் புத பகவானின் மேடு, அதாவது நமது விரலின் சுண்டு விரலின் மேடு, சுண்டு விரலின் அடியில் உள்ள முதல் அங்குலாஸ்திக்கு கீழும் இருதய ரேகைக்கு மேலும் உள்ள மேடுதான் புதன் மேடாகும். இம்மேடு நன்கு உயர்ந்தும் சதைப்பற்றுள்ளதும் உப்படதுமானதுமாக இருந்தால் அந்த ஜாதகர் போதைப் பொருள்களை நாடுபவராக மாறலாம், தூக்கம் வராமல் வேதனைப்படலாம், நரம்புகளின் தளர்ச்சிக்கு உட்பட்டும் தொல்லைப்படலாம். புதன்பேடு மிதமான வளர்ச்சி பெற்றிருந்தால் அவர் சகல சாஸ்திரங்களையும் பயின்று உத்தியோகம், வியாபாரம், தொழில் முதலியவற்றில் ஒன்றில் சிறப்புடையவராகவும் இருப்பார். சந்திர கேந்திரத்தில் புத பகவான் இருந்தாலும் அல்லது வாக்குஸ்தானத்திற்கு புத பகவானின் பார்வை சேர்க்கை ஆதிபத்தியம் அமைந்திருந்தாலும் ஜனன லக்னத்திற்கு 1, 4, 5, 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் ஒன்றில் புத பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஜோதிடம் சொல்லும் திறமை படிப்படியாக ஏற்பட்டுவிடும். இறுதியில் ஒரு சிறப்புமிக்க கணித ஜோதிட ஆசானாகவும் அவர் திகழ்வார். எந்த ஒரு ஜாதகத்திலும் புத பகவான் சனியுடன் கூடியிருந்தால் அந்த ஜாதகருக்கு கெடுதலாகவே இருக்கும். நாணய பழுதுகள், கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்டு வருத்தப்படும் அளவிற்கு சிரமப்பட வேண்டியது இருக்கும். சனிக்கும் புத பகவானுக்கும் உள்ள கூட்டு லக்னத்திற்கு 11ஆம் இல்லத்தில் ஏற்பட்டால் அந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு இயல் இசை நாடகத்தின் மூலம் பெருமளவு வருவாயை தேடித்தரும் என்று கூறலாம். புத பகவான் சனியுடன் கூடியிருந்தாலும் அல்லது சனியின் பார்வையை பெற்றிருந்தாலும் அல்லது சனியின் நட்சத்திரங்களான பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகியவற்றில் ஒன்று இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மேற்சொன்ன அசுப பலன்களில் ஏதாவது ஒன்று நடைபெறவே செய்யும். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் கூடிய மட்டும் நண்பர்களுக்கு உறுதுணையாகவும், அதாவது ஜாமீன் போடுவதாகவும், பொறுப்பாகவும், மேலொப்பம் ஜாமீன் கையெழுத்து போடுவதும் அவர்களுடன் இணைந்து செயலாற்றுவதும் அறவே கூடாது. இதில் நான் கடைசியாக சொன்ன புதன் பகவானும் சனியுடன் கூட்டு இருக்கக்கூடாது என்ற அமைப்பு தற்சமயம் எனது ஜாதகத்தில் அனுபவக்கூடாக நான் கண்டது. எனக்கு சனி திசை நடக்கின்றது. சனி திசையில் புதன் புத்தி நடக்கின்றது. இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே சனி என்றவர் இடது பாகத்தை குறிக்கக்கூடியவர், புத பகவான் என்றவர் தோலையும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறிக்கக்கூடியவர், வாதத்தையும் குறிக்கக்கூடியவர். இந்த அமைப்பு இந்த கடந்த எனக்கு இப்போ இந்த சனி திசை புதன் புத்தி நடக்கின்ற காலத்தில், தற்போது நடக்கும் இந்த சமயத்தில், இந்த 1 மாத காலத்தில் எனக்கு இடது பக்கம் கையில் அந்த வாதத்தன்மையும் கொடுத்து, அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுத்து, அதற்குரிய கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கவும் கொடுத்து, அதற்குரிய செலவினங்களையும், விரைய செலவுகளையும், மருத்துவ செலவுகளையும் கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து கொஞ்சம் நிவர்த்தி பெற்றுள்ளேன். அதாவது கோச்சாரத்தில் அந்த புதன் வருகின்ற பொழுதும், என்னுடைய ஜனனகாலத்தில் இருக்கிற புதன் சனி சந்திக்கின்ற இதெல்லாம் சேர்ந்து இது நடக்கப் போகும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தும் அதிலிருந்து மீள முடியாமல் நான் அதில் வீழ்ந்து விட்டேன். அதாவது என்ன சொல்வது, விதியை மதியை வெல்லலாம் என்று சொல்வது ஒரு கணக்கு. அதாவது ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை நடத்தினால் அதற்குரிய விதியை மதியால் வெல்லலாம் என்பது கணக்கு. சில சமயம் மதியையும் மீறி விதி வெல்லும் என்பது ஒரு கணக்கு. அதில் 2வது கணக்கில் நான் சிக்கியுள்ளேன். இப்போ கொஞ்சம் நிவாரணம் பெற்றுள்ளேன். அப்போ அந்த சனி திசையில் புதன் புத்தியில் எனக்கு இந்த ஜோதிடத்தை தொடுவதற்கும் பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். அதே சமயத்தில் நான் நோயினால் கஷ்டப்பட்டு அதன் மூலம் விரயங்களை சந்திப்பதற்கும் எனக்கு அமைப்பு கொடுத்திருக்கிறார். இது நான் என்னுடைய அனுபவத்தில் கண்கூடாக நடந்து கொண்டிருக்கும் அமைப்பு ஒன்று. குழுவில் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் பணிவான நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு
எனக்கு தெரிந்த சிறு பதிவை நான் படித்து தெரிந்த பதிவை பதிவு செய்துள்ளேன். நன்றி, வணக்கம்.